Please subscribe Sadhguru Sai Creations. பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரஸ்ட்டில் மார்பக பகுதியில் சின்ன சின்ன கட்டிகள் லம்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். இது வந்து நான் கேன்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வயிற்று பகுதியில் அப்டமன் ரீஜனில் முன்னாடி வந்து ஏற்படுது, தொடைப்பகுதிகளும் ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு இல்லைன்னா விசிபிளாக வெளியிலே தெரியாது. ஸோ வெளியிலே தெரியாத மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது தான் அங்கங்கே சின்ன சின்னதாக குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இந்த லைப்போமா கட்டிகள் தெரியும். முக்கியமாக இந்த வயிற்று பகுதியில் தான் நிறைய பேருக்கு இது ஏற்படுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் ஏதாவது கழிவுகள் தேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய டெய்லி மெட்டபாலிசம் நடந்து ஸோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியேறுது. இது வெளியேறாமல் அங்கங்கே தேங்கும்போது நமக்கு பிரச்சனையாக ஏற்படுது. அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை. ஆனால் இதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் உடலில் நிறைய இடத்துல ஏற்படுதுன்னா இது லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியை நம்ம சொல்கிறோம். இது நிறைய நபர்களுக்கு ஏற்படுது. அதாவது இது இந்த சைஸில் தாங்க இருக்கும், இந்த இடத்துல தாங்க இது வரும்லாம் கிடையாது. நம்ம உடலில் ரத்தம் பிளட் சர்க்குலேஷனில் நம்மளுடைய கொழுப்புகள் வந்து குறையும் போது மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் அங்கங்கே நமக்கு வந்து தேக்கம் ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அது என்னங்க கொழுப்பு மட்டும் தான் தேங்குமானா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் கால் பிளாடரில் நமக்கு ஸ்டோன் வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பைல் எல்லாமே தேங்க ஆரம்பித்து அது ஸ்டோனாக ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து கால்சியம் இது எல்லாமே தேங்கி நமக்கு சிறுநீரகங்களில் கற்களாக உருவாகுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரஸ்ட்டில் மார்பக பகுதியில் சின்ன சின்ன கட்டிகள் லம்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். இது வந்து நான் கேன்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன்சர் அல்லாத சின்ன சின்னதாக கட்டிகள் தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் கொழுப்புகளும் நம்ம உடல் அங்கங்கே தேங்கும்பொழுது, அது ரத்த ஓட்டத்தில் சரியாக போகாமல் தேங்கும்பொழுது நமக்கு ஏற்படுது. அப்போது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் தான் இந்த லிப்போமா வருமா? அப்போ கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் தான் லிப்போமா வருமானு கிடையாது. நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக இருந்தாலும் இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் உடலில் ஏற்படலாம். இது வந்து இந்த மெட்டபாலிசம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொழுப்பு கட்டினால் நம்ம உடலில் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வலியோ இல்லை இதனால் வந்து மற்ற ப்ராப்ளம் ஏற்படுறது, இல்லை இதனால் சில விளைவுகள் தலைவலி, வாந்தி வர மாதிரி, இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, பல நோய்கள் ஏற்படுறதுன்னு பயப்படவே வேண்டாம். இது பாட்டு நம்ம உடலில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டி நம்ம உடலில் இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு தேங்க ஆரம்பிக்குது. எந்தெந்த இடங்களில் தான் இது ஏற்படுதுன்னா முகத்தில் முன்னேற்றிலையோ இல்லை கழுத்து பகுதியிலையோ, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் மற்றும் ஃபோர் ஆர்ம்ஸ், நம்ம கைகளில் மற்றும் ஃபோர் ஆர்ம்ஸ் இந்த ஏரியாக்களையும் நமக்கு வந்து கொழுப்பு கட்டிகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முதுகு பகுதியில் நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வயிற்று பகுதியில் அப்டமன் ரீஜனில் முன்னாடி வந்து ஏற்படுது, தொடைப்பகுதிகளும் ஏற்படுது. சிலருக்கு வந்து விசிபிளாக வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கும்போதே ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி மாதிரி லைட்டாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம கொழுப்பு கட்டின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு இல்லைன்னா விசிபிளாக வெளியிலே தெரியாது. ஸோ வெளியிலே தெரியாத மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது தான் அங்கங்கே சின்ன சின்னதாக குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இந்த லைப்போமா கட்டிகள் தெரியும். முக்கியமாக இந்த வயிற்று பகுதியில் தான் நிறைய பேருக்கு இது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகளுக்கு என்னதான் தீர்வு இருக்குது? நம்ம வந்து அந்த கரைப்பதற்கான வழிமுறைகள் என்ன? கரைஞ்சி வெளியில் ஏறுமா, இல்லை இருக்க இது வந்து கட்டிகள் அந்த சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா மெடிசன் எடுக்கும்பொழுது நம்ம தொடர்ந்து மெடிசன் எடுக்க நம்ம பாடியில் அதோட சைஸ் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகிடும். 90லேருந்து 3 மாதம் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 months to 4 months வரைக்கும் நம்ம மெடிசன் வந்து கண்டினியூஸாக எடுத்தால் மட்டும்தான் இது வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ உடனே நம்ம நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு எவ்வளோ நாளில் குறையும்? ஒரு 1 weekல குறைஞ்சிருமா, 2 weeksல? அப்படி ஆகாது. இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய
கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் நம்ம உடலில் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய மெடிசனாக இருக்கட்டும் இல்லை டயட்டாக இருக்கட்டும் நம்ம பாடியில் வந்து கலந்து ஸோ அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கணும். இதுக்கே வந்து 21 days ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட், இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டி வந்து கரைய ஆரம்பிக்கும். நம்ம உடலில் எந்த வகையான கட்டியாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெஸ்ட் ஒரு சித்தா தைலம் வந்து இருக்குது. இந்த தைலத்தை நம்ம ஹீட் பண்ணி ஒரு நாளைக்கு 3-4 முறை அந்த கட்டிகள் மேலே தடவிக்கிட்டே வரணும்னா நிச்சயமாக அந்த கட்டிகளோட சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது பெண்களுக்கு மார்பகங்களில் ஏற்படக்கூடிய லம்ஸாக இருக்கட்டும், அதாவது நான் கேன்சர்ஸ் லம்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு கேன்சர் கட்டிகளாகவே இருந்தாலும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா முகத்தில் வந்து ஆக்னி வெல்ஹாரிஸ்ன்னு சொல்லுவோம், பெரிய பெரிய கட்டிகள் வந்து வரும். இந்த மாதிரி கண்டிஷனுக்குமே இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைப்பட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். முருங்கைப்பட்டை பொடியாக கூட நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சித்திரமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிவேலி பவுடராகவும் நமக்கு வந்து கிடைக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கற்றாழையோட ஜெல் உள்ளேருந்து அந்த கற்றாழையை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம வந்து தைலமாக காய்ச்சணும். அப்போ தைலமாக காய்ச்சறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன எண்ணெய்கள் தேவைப்படுது அப்படின்னா, ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய், ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் ரெண்டும் சம அளவு எடுத்து கலந்து அடுப்பில் வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி மூலிகைகள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு காய்ச்சணும். இது நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் காய்ச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அது தைலமாக திரண்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த போட்டிருக்க சரக்குகள் எல்லாமே அது நல்லா கொரப்பாக மணல் மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த தைலத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்த இந்த தைலம்னா நம்ம லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியை வந்து கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம். இந்த தைலத்தை நம்ம உடலில் எங்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். வேப்ப எண்ணெயும் நமக்கு திக்காக இருக்கும், விளக்கெண்ணையும் திக்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த தைலத்தை நம்ம உடல் முழுவதும், அதாவது எங்கெல்லாம் நமக்கு வந்து கட்டிகள் இருக்கும் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது வந்து தொடர்ந்து நம்ம முக்கியமாக வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடை பகுதியிலையோ இல்லை காஃப் மசில்ஸ்லையோ நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றம் கொடுக்கும்போது வெரிகோஸ் வெயின் பிரச்சனையும் இதில் வந்து குணமாகுது பார்க்கலாம். ஸோ வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருந்தாலும், லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் இதை தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதை தாண்டி உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளோ, அசைவ உணவுகள் இதை தவிர்க்கணும். உப்பு மற்றும் இனிப்பு, ரொம்ப ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி லைப்போமா பிரச்சனை வருது வாய்ப்புக்கு இருக்குது. அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவில் இந்த கொழுப்பு கட்டி கரைக்கவே முடியாதான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. நிறைய பேர் பதிவிலும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான விளக்கங்கள், மருத்துவ முறைகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.